மா நீங்க சொன்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டேம்மா. சரி சரி. என்னம்மா வாசப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? ஐயா வர இன்னைக்கு லேட் ஆகும்ல. வேற யாராச்சும் வராங்களா என்ன? ஐயோ, இந்த சந்தியாவும் பார்வதியும் வராங்களான்னு தான் பாத்துட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமாச்சு ரெண்டு பேரும் போய் இன்னும் வரல. மா அவங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க இருந்து கடைக்கு போயிட்டு தானே வரேன்னு சொன்னாங்க. யாரு மயில? சந்தியா அம்மாவும் பார்வதி அம்மாவும் வர தான். வர அந்த சந்தியாவோட சேர்ந்துட்டு இந்த பார்வதியும் அவள மாதிரியே ஆயிட்டு வரா. அர்ச்சனா, அடுத்தவங்கள பத்தி குறை சொல்லலன்னா உனக்கு தூக்கமே வராதே. உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சது அத்தை. சரி, வேலையை முடிச்சிட்டா அதுக்காக அடுத்தவங்கள பத்தி கோல் மூட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரிஞ்சுதா? சும்மா இரு. அதானே, அந்த சந்தியாவை பத்தி பேசிட்டாதான் தாங்க முடியாது. அந்த மாமியார் ஸ்பெஷல் சொக்கு பொடியை எங்கதான் வாங்கினாலும். மா வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க? ஆமா அத்தை. ஏன் என்னாச்சு? இங்க இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? நாங்க கடைக்கெல்லாம் போயிட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு தானே போனோம். சரி, கடையில என்ன வாங்குனீங்க? காட்டுங்க. அது காட்டு பார்வதி. கையில ஒரு சின்ன பை கூட இல்ல. அத்தை இல்ல, நாங்க எதுவுமே வாங்கல. என்னம்மா சொல்றீங்க? ஏதோ வாங்கதான் கடைக்கு போனோம்னு சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே வாங்காம வந்துட்டீங்க. ஒண்ணும் வாங்காம வர்றதுக்கு ஏன் இவ்ளோ நேரம்? அம்மா என்னம்மா இது? வர வர இந்த வீட்ல குறுக்கு விசாரணை அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. நான் யூஸ் பண்ற பிராண்ட் எங்கேயுமே இல்லம்மா. 4-5 கடைக்கு போய் பார்த்தோம். லாக்டவுன் போட்டதால நிறைய பொருள் வாங்கி வைக்கலையாம். இனிமே தான் வரும்னு சொன்னாங்க. அதான் அப்புறமா வாங்கிக்கலாம்னு வந்துட்டோம். சரி, நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருந்தா நெத்தியில திருநீரோ இல்லனா குங்குமமோ இருக்கணுமே. எதுவுமே இல்லையே. கையிலயும் எதையும் கொண்டு வரல. ஒரு அர்ச்சனை தட்டு கூடவா வாங்காம கோயிலுக்கு போனீங்க? ஏன் வாங்காம? வாங்கணுமே. அர்ச்சனை தட்டை வாங்கின இடத்துலயே கொடுத்துட்டோம். என்னது? அர்ச்சனை தட்டை வாங்கின இடத்துலயே கொடுத்துட்டீங்களா? ஆமா அத்தை. அங்க ஒரு வயசான அம்மா பாவம் பசிக்குதுன்னு கேட்டாங்க. அதான் இந்த பழம் தேங்காய் எல்லாத்தையும் அவங்க கிட்டயே நாங்க கொடுத்துட்டு வந்துட்டோம். புண்ணியம் தானே அத்தை? இல்லையே, இதுங்க ரெண்டும் உண்மையை சொல்ற மாதிரியே தெரியலையே. உங்க ரெண்டு பேரையும் அத்தை வேணும்னா நம்புவாங்க, ஆனா நான் நம்பவே மாட்டேன். சந்தியா, அத்தை இந்தா இந்த லிஸ்ட நீ வெச்சுக்கோ. சரிங்க அத்தை. அப்புறமா சரவணன் கிட்ட பேசும்போது இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. சரிங்க அத்தை. இந்தா வா. பார்வதி. அண்ணி ஏய் ஏய், என்னாச்சு பார்வதி? ஏய் இரு, கண்ணை தொட முதல்ல. அழாத. என் வாழ்க்கை, இந்த குடும்பத்தோட மானம் எல்லாத்தையும் காப்பாத்திட்டீங்க அண்ணி. அதுவும் தனியா நின்னு போராடி இவ்ளோ பெரிய பிரச்சனையை முடிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஏய், முதல்ல நீ கண்ணை தொட. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. உன் அண்ணன் இதை செஞ்சிருந்தா அவருக்கு நீ தேங்க்ஸ் சொல்லிருப்பியா? அவர் இங்க இல்ல. அவர் இடத்துல இருந்து நான் செய்யறேன், அவ்வளவுதான். நீங்க இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க. அப்படி சாதாரண விஷயமா அண்ணி அது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இனிமே அதை பத்தி நீ எதையும் யோசிக்க கூடாது. முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இவ்ளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. நான் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்திருக்கேனே. வீட்ல யார பத்தியும் யோசிக்காம விக்கி மாதிரி ஒருத்தனை நம்பி இருக்கேனே. மனுஷங்கன்னா தப்பு பண்றது சகஜம்தான் பார்வதி. அதுலயும் நீ சின்ன பொண்ணு, உன் வயசும் அப்படி. ஆனா தப்புன்னு புரிஞ்ச அந்த செகண்ட்ல நான் இதை செய்ய மாட்டேன்னு உறுதியா நின்ன பாத்தியா?
அவ வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச பத்தியா, அதுதான் அந்த குணம் தான் ரொம்ப முக்கியம். நீ அப்படி நடந்துகிட்டத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமா தான் பார்வதி இருந்துச்சு. நான் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை இல்லாம நடந்திருக்கேன். வேணும்னே அம்மா கிட்ட உங்களை மாட்டி விட்டுருக்கேன். ஆனா நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஏய் இது முதல்ல தேங்க்ஸ் சொல்லியாச்சு, இப்ப சாரி சொல்றியா? ஓட்டி வாங்க போறேன். அர்ச்சனா அன்னைக்கு நான் நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணிருக்கேன். அவங்க தப்பு செஞ்சாலும் அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன். ஆனா அவங்க என்ன இப்படி மாட்டி விட பார்த்தாங்க. நீங்க எப்படி இப்படி நடந்துக்கிட்டீங்க? நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அர்ச்சனாவும் ஒரு நாள் புரிஞ்சுப்பா பார்வதி. அவளுக்கு வாழ்க்கைய பத்தி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. கஷ்டப்பட்டுற கூடாது, காசு பணத்தை நிறைய சேர்த்து வச்சுக்கணும்னு அவ நினைக்கிறா. ஆனா உறவுகளோட சேர்ந்து இருக்கிறது எவ்வளவு பெரிய பலம்னு அவளுக்கு இன்னும் புரியல. அப்போ பணமே வேண்டான்னு சொல்றீங்களா அண்ணி? உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்து வைக்க ஆசை இல்லையா? பணம் இல்லனா வாழவே முடியாதுன்னு எனக்கு பயம் இல்ல பார்வதி. பணத்தை எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்க முடியும். என்கிட்ட படிப்பு இருக்கு, அது கொடுத்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உன்கிட்டயும் படிப்பை விட்டுறாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ணன் கிட்ட பேசுனீங்களா? அவர்கிட்ட சொன்னீங்களா? இல்ல, இன்னும் பேசல. பேசினாலும் இப்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். பாவம், அங்க வேலை எப்படி இருக்கோ, என்ன டென்ஷன்ல இருக்காரோ. இங்கதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல, அதான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு தோணுது. அதுவும் சரிதான். அண்ணன் என்ன பத்தி தப்பா நினைக்கலல்ல? உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? உங்க அண்ணன் அப்படி ஏதாச்சும் நினைச்சா அத நேரடியா உன்கிட்டயே சொல்லிடுவாரு. என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாரு. அவருக்கு உன் மேல ரொம்ப பாசம் பார்வதி. இந்த வீட்ல எல்லாருமே அப்படிதான். ஆமா அண்ணி, அத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சிரிச்சு பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்ல, கோவப்பட்டு திட்டுறவங்க எல்லாருமே கெட்டவங்களும் இல்ல. அதையும் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய கத்து கொடுக்கும். எப்பவும் உறுதியா நம்பிக்கையோட இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. சரி, நான் ரூமுக்கு போறேன். நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன் அண்ணி. நீங்களும் தூங்குங்க. குட் நைட். குட் நைட். அந்த காலத்துல கல்யாண காட்சிக்கெல்லாம் கூட்டம் கூட்டமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. எல்லா வேலையும் ஆளுக்கொன்னா பிரிச்சு பிரிச்சு செய்வாங்க. இப்பெல்லாம் எங்க கல்யாண நேரத்துக்கு சரியா வந்துட்டு ஓடிடுறாங்க. அவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்காக ஏதோ பொம்மை எல்லாம் கும்பிடு போற மாதிரி நிக்க வைக்கிறாங்க. அத்தை, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். உக்காரு. உங்க மாமாவும் செந்திலும் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சாப்பிடலாம். அம்மா, ஆதி எப்பமா வருவான்? எதுக்குடி இப்ப கேக்குற? அதான் 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரி எப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அவன் வேலை முடிஞ்சு வரதுக்கு இன்னும் நேரம் ஆகும். அது மட்டும் இல்ல, சாப்பிட்டுட்டே வந்துருவேன்னு சொல்லிட்டான். இவன் எப்ப வரான் எப்ப போறானே தெரியல. என்ன வேலையோ. பேங்க் வேலைன்னா ராத்திரி கூட வாத்த இருக்கும். இன்னைக்கு அவனோட பேங்க்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆதியும் இல்ல சரவணனும் இல்ல. உங்க மாமாவும் செந்திலும் கடைக்கு போயிட்டாங்க. வீடே வெறிச்சுன்னு இருக்கு. நல்லாவே இல்ல. ஐயோ, சரவண எப்பதான் வருவானோன்னு இருக்கு. நாளைக்கு வந்துருவான் சிவகாமி. என்னங்க? நாளைக்கா? அம்மா போன் பண்ணானா? வேலை முடிஞ்சிருச்சான், அதான் நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டான். அது சரி, இங்க ஏதோ மகளிர் மாநாடு நடக்குதா? ஆமா, வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க வெளியில போயிட்டாங்கன்னா வேற என்ன பண்றது? யாரும் இல்லாம வீடு நல்லாவே இல்லன்னு இப்பதான் எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லையா, உங்க கல்யாண கதைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. சிவகாமி, கல்யாணம் சொன்னது ஞாபகம் வருது. என்ன? சரவண நாளைக்கு வந்துருவான்னு சொன்னேன்ல, அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்ல இருந்தோம் நாளைக்கு மறுநாள் சம்பந்தம் பேச வராங்களா? நாளை மறுநாளா? என்ன மாமா இப்படி திடீர்னு சொல்றீங்க? நாளை மறுநாளே வா. அவங்க சரவண கிட்ட பேசிருக்காங்கம்மா. அவன் நாளைக்கு வந்துருவேன்னு சொன்னதும் நாளை தள்ளி போட வேண்டாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. என்னங்க நீங்க ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாமா?
நேரமே இல்ல. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? கடையில நல்ல கூட்டம் சிவகாமி. நான் வேற பிஸியா இருந்தேனா, என்னவோ அதான் மறந்துட்டேன். மா என்னம்மா ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? பாருடா செந்திலு, நாளைக்கு மறுநாள் மாப்பிள்ளை வீட்ல இருந்து நிச்சயம் பண்ண வராங்கன்னு இதோ இப்ப சொல்றாரு உங்க அப்பா. பா நம்ம சரவணன் இல்லாம எப்படிப்பா? அவரு நாளைக்கு வந்துருவாரு. ஆமா செந்தில், சரவண நாளைக்கு வந்துருவான். அப்புறம் என்னம்மா, நானும் நாளையோட கடை ஒரு வாரத்துக்கு திறக்கல, சேர்த்து பாத்துக்கலாமா? கவலைப்படாதீங்கம்மா. ஆ, ஷோ, ஆமா அத்தை, வீட்ல செய்ய வேண்டிய இந்த ஏற்பாடெல்லாம் நாம பாத்துக்கலாம். வெளியில இருக்கிற வேலையெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும் அத்தை. சரி எல்லாரும் சொல்றீங்க, பாத்துக்கலாம். ஆ, ஏங்க நீங்களும் செந்திலும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க. ஆ. சீக்கிரமா சாப்பிட்டு ஆ, தூங்கலாம். சரி. நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. ஆ, மயிலவா, சரிம்மா. சந்தியாவா, வரேன். சாப்பாடு எடுத்து வைங்க. வாங்க. ஆட்டோ என்ன? ஹலோ, எங்க சார் போனோம்? சார், உங்களதான் பாரு. உன்னதான் கேக்குறேன், எங்க போனா? அது பஸ் ஸ்டாண்ட் போனோன்னு. சரி ஏறு. எங்க இருந்து வரீங்க? இங்க பக்கத்துல இருந்து தான் மேடம். புக் எடு. எந்த ஏரியா சார் நீங்க? ஆ, தென்காசி. குடு. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஹலோ, உன்னதான் ஆ, இல்ல ஒண்ணும் இல்ல மேடம். சந்தேகமா இருக்கே உன்னை பார்த்தா. எங்கிருந்து வர? சுரண்டைக்கு போறேன், பக்கத்துல தான். சரி, இந்தா. தேவையில்லாம என்ன கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டாங்க. பாவம் அவங்க. அவங்களும் எத்தனை நாள் தான் இதெல்லாம் பொறுத்துப்பாங்க. அதான் மனசு நொந்து போய் விவாகரத்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பரவாயில்ல, அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போனாதான் அவங்க வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்டதை அடைய முடியும். அவங்க சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இனிமேலும் இதை தள்ளி போடக்கூடாது. பார்வதியோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே சந்தியாவை இங்கிருந்து அனுப்பிட வேண்டியது. என்ன சிவகாமி, இன்னைக்கு எப்பவும் விட சீக்கிரமா எழுந்துட்ட போல இருக்கு. தூக்கமே வரலங்க. நைட்டு நீ சரியா தூங்குன மாதிரியும் தெரியல. நான் தண்ணி குடிக்க எந்திரிச்சு பார்த்தப்ப கூட நீ புரண்டு படுத்துக்கிட்டு இருந்த. என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? என்னங்க, ஆ, இன்னைக்கு சரவணன் வந்துருவான்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. எப்படா அவன் வருவான்னு இருக்கு. அத நினைச்சு எனக்கு தூக்கமே வரலங்க. என்ன சந்தியா, அதுக்குள்ள குளிச்சிட்டியா? அது அத்தை. என்ன சிவகாமி, எனக்கே தெரியுது, உனக்கு தெரியலையா? நீ சொன்ன அதே காரணம் தான். சரவணன் வரான்ல. சரி சரி, டீ போட்டு வச்சிருக்கேன். ஆ. ஓ மாமாவுக்கு கொடுத்துட்டு நீயும் குடி. சரிங்க அத்தை. எடுத்துட்டு வாமா. வாங்கடா. அனி, ஆ. எனக்கு ஒரு டீ. எடுத்துட்டு வாமா. அண்ணி. உனக்கும். எனக்கு ஒரு டீ. கொண்டு வரேன். அம்மா, என்னம்மா காலையில டல்லா இருக்கீங்க? என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல பார்வதி, உங்க அண்ணன் வரப்போறான்னு உங்க அம்மா தூங்காம காத்துக்கிட்டு இருக்கா. அதான். ஆமா, சரவணன் இன்னைக்கு வந்துருவான்னு சொன்னீங்கல்லப்பா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூட நாளைக்கு தானப்பா வர்றாங்க. ஆமாண்டா, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை வேணும். கடையில இருந்து எடுத்துட்டு வந்துரு. பார்த்து நல்ல புடவையா எடுத்துட்டு வரணும். சரிங்க அத்தை. அர்ச்சனா, நீயே நல்லதா பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. மா இல்லம்மா, வீட்டுல நிறைய வேலை இருக்கும்ல, நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேம்மா. அதுவும் சரிதான்.
அம்மா ம், நானும் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடறேன். பரவாயில்லையே. ஆதி கூட பொறுப்பா பேச ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கீங்க. அதானே. ஆ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த லூச சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. அதான். டேய், என்னடி? என்னடி? டேய், சும்மா இருடா. போடி. நீ இருமா, நீ இருமா. பாரும்மா. ஐயோ, சும்மா ரெடி. போடி. டீ வந்துச்சு பாரு. நீயே கொடு. அம்மா சரவணா ஐயா வந்துட்டாரு. அப்படியா? சரவணா வந்துட்டானா? வாங்க, வாங்க, வாங்க. ஆ, சரவணா அம்மா. வந்துட்டியாப்பா? எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நீ எப்படா வருவேன்னு எதிர்பார்த்துட்டு தான் காத்துட்டு இருந்தோம். ஆமாண்டா. வா 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 வாப்பா, உட்காந்து பேசலாம். வா வா. போதும் ஆயிடும் போல இருக்கு. சரவணா வாப்பா, வா என்கிட்ட கொடுங்கய்யா. உட்காரு. வா புடிங்க. சரவணா நீ உட்காருப்பா. ஆ. உட்காரு. சரவணா, போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா? எங்க அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. பாட்டி நல்லா இருக்காங்க. ஆ, உங்க எல்லாரையும் கேட்டதா சொல்ல சொன்னாங்க. ஆ. ஐயா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே விசேஷ காலம் வந்திருக்கு ஐயா. ஆமாப்பா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து நாளைக்கு வரேன்னு சொன்னாங்களாமே. உங்க அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? நேத்து ராத்திரி கடையெல்லாம் மூடினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து மெதுவா என்கிட்ட சொல்றாரு, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர விஷயத்த. ஐயோ, இனிமேதான் எல்லா வேலையும் பார்க்கணும். மா, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் ரெடியா இருக்கலாமா? நாங்களாம் இருக்கோம்ல, கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, பார்த்துக்கலாம். நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அப்படியே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். நீ வரப்போறேன்னு சொன்னதும் சந்தியா தான் காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாடா. இவ மட்டும் குளிச்சு ரெடி ஆயிட்டா என்ன ஆகும்? எல்லாரும் குளிச்சுட்டு தயாரானாதானே எல்லா வேலையும் செய்ய முடியும். நிச்சயதார்த்தத்துக்கு 1000 வேலை இருக்கு. அர்ச்சனா போ, போய் வேலையை பாரு. செந்தில் எந்திரி எந்திரி. என்னங்க, இருங்க, நான் ஷர்ட் எடுத்து தரேன். ஏங்க, ஊர்ல இருந்து எப்ப கிளம்புனீங்க? சீக்கிரம் வந்துட்டீங்க. ஒரு கால் பண்ணிருக்கலாம் இல்லைங்க? பார்வதி நிச்சயதார்த்தம் கடையெல்லாம் இல்லைன்னா இன்னும் 1 வாரம் கழிச்சு கூட வந்திருப்பேன். நீங்களும் நிம்மதியா இருந்திருப்பீங்க. என்னங்க, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஊர்ல வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ? டயர்டா இருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு தான் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் நீங்க இங்க இருக்க போற கடைசி நாள். திடீர்னு ஒரே நாள்ல நிச்சயதார்த்த வேலையை எப்படி முடிக்கிறதுன்னு டென்ஷனா இருக்கா? வீட்டுல தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, பாத்துக்கலாம், விடுங்க. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருக்கும்போது பார்வதிக்கு எந்த குறையுமே வராது. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். என்னங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? பார்வதிக்கு நல்ல அண்ணன் கிடைச்சிட்டா நம்ம அண்ணன் நம்ம வாழ்க்கை எப்படி பண்ணிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க அண்ணன் செஞ்ச தப்பை நான் சரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறிடும். அதுக்கு நான் பொறுப்புங்க. என்ன இவர் கோவம் சரியாகலையா? என்ன பேசிட்டு போறாரு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு?
ஒண்ணுமே புரியல. ஐயோ, இந்த விடுகதைக்கு எப்பதான் பதில் கிடைக்குமோ?